பேசணும்னு நினைச்சிருந்தேன். அப்படியே டைம் குறைஞ்சு ஒரு 3 விஷயத்தோட முடிச்சிடலாம் அப்படின்னு நேரம் ஆயிடுச்சு. எனக்கு எப்பயுமே நானே விரும்பி தான் நிறைவா பேசணும்னு ஆசைப்படுவேன். பட்டிமன்றம்லாம் போகும்போது கடைசியா என்ன பேச கூப்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா அப்ப நிறைய விஷயங்கள் அந்த நேரத்துல இருந்து சில விஷயங்களை பேசும்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரதை தாண்டி அங்கிருந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம். எப்படி ராமருக்கு 14 ஆண்டு வனவாசமோ அதே மாதிரி என் பேர்லயும் ராமன் இருக்கு, வெங்கட்ராமன். நானும் 14 ஆண்டுகள் வானொலியில இருந்தேன். கரெக்டா 2007 இருந்து 2021, 2007 அக்டோபர் 13ஆம் தேதியில இருந்து 2021 ஜனவரி 18 வரைக்கும் 14 ஆண்டுகள் நான் வானொலி சார்ந்து பணியாற்றிட்டு இருந்தேன். அதற்கு முன்பு 17 ஆண்டுகள் ரசிகராகவும் அதற்கு பின்பு ஒரு 5 ஆண்டுகள் தொடர்ந்து இணைய வானொலியும் நடத்திட்டு இருக்கேன். இப்போ தமிழ் எக்கோஸ் ரேடியோன்னு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணா கேட்கலாம். ஸோ ஹலோ எஃப்எம்ல தான் என்னுடைய அது மூலமா தான் அறிமுகம். அதுதான் எப்படி ராமருக்கு அந்த 14 ஆண்டு வனவாசம் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவருக்கு உலகத்தை புரிய வைத்து வாழ்க்கையை புரிய வைத்து, அது மாதிரி எனக்கு 14 ஆண்டு தான் எனக்கு இவ்வளவு நண்பர்களை கொடுத்தது வானொலி அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னைக்குமே மறுக்க முடியாது. எப்பயுமே இந்த நிகழ்ச்சியில பேசும்போது ஒரு பரிசு கொடுக்கறது வழக்கம். இன்னைக்கு முதல்ல அந்த பரிசை கொடுத்துட்டு ஷார்ட்டா பேச முடியலாம்னு நினைக்கிறேன். ஒரு கேள்வியோட தொடங்குறேன். இந்த கேள்விக்கு நிறைய பேருக்கு பதில் தெரிஞ்சிருக்கலாம். 3 கேள்வி ஒரே பதில். 3 கேள்விக்கும் சேர்த்து பதில் தெரிஞ்சவங்க மட்டும் கை மட்டும் தூக்குங்க. அவசரப்பட்டு பதில சொல்ல வேண்டாம். நான் பதில் தெரிஞ்சா கை மட்டும் தூக்குங்க. அவங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன். கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல வானொலியில நேரடி ஒளிபரப்பு தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு? அந்த நேரடி ஒளிபரப்புல முதல்ல பேசிய ஒரு தமிழர் ஒருத்தர், அவர்தான் சுதந்திர தின அறிவிப்பு கொடுத்தாரு. அவர் எந்த ஊருக்காரர்? இந்த 3 கேள்விக்கும் ஒரே பதில். சோ யாரும் தெரிஞ்சா மட்டும் கை மட்டும் தூக்குங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ரோஸ் சேட்டர், வணக்கம். அவங்க கை தூக்குறாங்க. அவங்களுக்கு அவங்க பேர் சொல்லுங்க. சண்முக சுந்தரம். எந்த ஊர் நீங்க? மதுரை. சரி, என்ன பதில்? பூர்ண விஸ்வநாதன் சரியான பதில். அவர் எந்த ஊரு? சொந்த ஊர் திருநெல்வேலி என்பது கூடுதல் சரியான பதில். திருநெல்வேலியில எங்க முன்னீர்த்தலம் என்பது மிக சரியான பதிவு. 2 சொல்லிட்டாரு. நேரடி ஒளிபரப்பு தொடங்கினது எப்போ? 47. வெரி குட். சரி, அவர் மேடை சொல்லுங்க. செல்வமணி சார் புக்கு இணைந்து மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எப்பயுமே இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் போது பதில் தவறா சொல்றது தப்பு இல்ல. தவறா சொன்னா சரியானதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்லாம இருக்கிறது தான் தப்பு. நிறைய பேர் முயற்சி பண்ணிக்க வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க போலாம். ஏன் நான் இதை சொல்ல அப்படி வானொலி மூலமா செய்ய முடியுமான்னு யோசிச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஏன்னா முதல்ல மார்க்கோனி தான் வானொலி கண்டுபிடிச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படித்தானே? ஆனா அது உண்மை கிடையாது. மார்க்கோனிக்கு முன்னாடியே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் நம்ம ஊர் ஜெகதீஷ் சந்திர போஸ் பாத்தீங்கன்னா 1894லயே மின்காந்த அலைகள் மூலமா வானொலி ஒளிபரப்ப செஞ்சு பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் நிக்கோலஸ் டெஸ்லா செஞ்சு பார்த்திருக்காரு. ஹெட்ஸ்னு ஒருத்தர் செஞ்சு பார்த்திருக்காரு. இன்னும் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. நிக்கோலஸ் டெஸ்லா மார்க்கோனிக்கு முன்னாடி அமெரிக்கால பதிப்புரிமைக்கு காப்புரிமைக்கு அப்ளை பண்ணி அவருக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் மார்க்கோனி அப்ளை பண்ணார். அவருக்கு கிடைச்சது. அவர் காப்புரிமை வாங்கின 1897 மே 13 இதே மாதம் தான். சோ இது பொருத்தமா அந்த மாதத்துல இந்த விழா நடத்துறது. இன்னொரு பக்கம் அவங்க சொன்ன மாதிரி வானொலி ராணுவ பயன்பாட்டுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதா. அதுக்கப்புறம் அது மக்கள் பயன்பாடாக எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சரி, ஏன் தமிழர்களுக்கு இதுல ரொம்ப ஒரு ஈடுபாடு? இன்னைக்கு உலகத்துல யாருமே வானொலி கேட்கிற யாருமே இப்படி ஒரு அமைப்பு வச்சு இவ்வளவு தூரம் விஷயங்களை செய்வாங்கன்னா இல்ல தமிழர்களுக்கே இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படலாம். அதுக்கும் ஒரு வரலாற்று காரணம் இருக்கு. 1922 தான் முதல்ல இங்கிலாந்துல பரிட்சார்த்த முறையில வானொலி ஒளிபரப்பு நடக்குது. அதற்கு பிறகு 2வதா பாத்தீங்கன்னா 1923 இலங்கையில நடக்குது. அப்ப மார்க்கோனியிடம் நேரடியா பயிற்சி பெற்ற ஐயன் பெருமாள் பிள்ளைன்னு ஒருத்தர் தான் ஒரு தமிழர் தான் அங்க முதல்ல தலைமை ஏற்று அந்த ஒளிபரப்பு நடத்துறாரு. அவர் ஒரு தமிழர். சோ அப்போ தமிழ்நாட்டுக்கு தொடர்பு அங்கிருந்தே நமக்கு தொடங்குது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்தியாவில முதல்ல தொடங்கும்போது மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து அந்த இதெல்லாமே ஒருங்கிணைக்கிறாங்க. இப்படி தமிழர்களுக்கு இதோட தொடர்பு நிறைய பேர் இருக்கு. ஆனா எப்பயுமே நம்ம உணர்வு பூர்வமா எல்லாத்துலயுமே கலந்துருவோம் இல்லையா? அதுலதான் இதுலயும் நாம இணைஞ்சிட்டோம். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அப்போ முன்னாடி நான் எப்பயுமே சொல்லுவேன், எங்களை விட
நேயர்கள் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நாங்க வந்து ஒரு டைம் காலையில பேசுவோம், நைட்டு பேசுவோம், பேசிட்டு போயிடுவோம். நீங்க காலைல பேசுவீங்க, மத்தியானம் பேசுவீங்க, நைட்டு பேசுவீங்க, வேற ரேடியோல பேசுவீங்க. அதை தாண்டி இப்ப நான் காலையில இப்ப நான் நிறைய நிகழ்ச்சிகள் ஆர்ஜேஸ் லீவ் போடும்போது பண்ணிருக்கேன். பட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டோன் அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி தான் பண்ணுவாங்க, அதை தாண்டி இன்னொருக்குள்ள வர மாட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் பேசுவாங்க. நீங்க வந்து நிறைய கருத்துக்கள், நிறைய விதம் ஆன்மீகமும் பேசுவீங்க, தாரசாரமான விவாதமும் பேசுவீங்க, சினிமா பேசுவீங்க. சோ நீங்க எல்லாருமே திறமையானவர்கள் தான். சார்கள் பேசும்போது சொன்னாங்க வாய்ப்பு அப்படிங்கிறது பயன்படுத்தி, அது உண்மைதான். இன்னைக்கு வந்து யாரும் எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. ஏஐலயே வந்து பாத்தீங்கன்னா ஆஷ்லி அப்படின்னு KBFF லைவ் 95.5 சொல்லிட்டு போர்ட்லாண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இன்னைக்கு ஒரு ரேடியோ இருக்கு. அந்த ரேடியோல ஏஐ ஆஷ்லின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெண் அப்படி ஒரு ஆளே கிடையாது. ஆஷ்லின்னு ஒரு ஆர்ஜே இருக்காங்க. அவங்களுடைய குரலை ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு கேரக்டரை உருவாக்கி இருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து இப்போ நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு கம்ப்யூட்டரே வந்து மக்களோட லைவா உரையாடிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அப்படி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதனால யாரும் இன்னைக்கு எதையும் செய்யலாம், எதை கேட்டாலும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்னன்னா அந்த ஏஐ கிட்ட அதை சரியா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒரு டிபார்ட்மெண்டே வளர்ந்துருக்கு. நீங்க சரியா சொன்னாதான் அது உங்களுக்கு கேட்டு கொடுக்கும். நீங்க மொட்டையா வந்து இட்லி கடைனா உள்ள இருக்க 100 இட்லி கடை தான் சொல்லும். அதுல கோட்டூர் ரோட்ல பாளையங்கோட்டையில ஃபேமஸா இருக்கிற இரவு 1 மணி வரைக்கும் திறந்திருக்கிற இட்லி கடை நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டான கடையை தேடி கொண்டு கொடுக்கும். அதே மாதிரிதான் நம்முடைய மனதும் கூட. நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருங்கிணைச்சிருக்கோம். நிறைய நல்லது நினைச்சு நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதை சரியாக நம் மனதிற்கு நாம் சொல்ல வேண்டும். நாம் என்ன வாங்கணும், நாம் எதை செய்யணும், இந்த உலகத்துல எவ்வளவு நாள் இருக்கணுங்கிறது முதற்கொண்டு நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. சும்மா கிடையாது. எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது 100க்கு 100 உண்மை. ஆனா அந்த எண்ணத்தை நாம் சரியாக எண்ணுகிறோமா அப்படிங்கிறது தான் எங்க பிரச்சனையா இருக்கு. சோ எல்லாருமே வந்து நல்லதை எண்ணுவோம், அதை ஆழமாக எண்ணுவோம், அதை நம்பி எண்ணுவோம். அப்படி நாம் எண்ணக்கூடிய அத்தனையும் வெற்றி பெறும். அதற்கு நானே ஒரு உதாரணம். நீங்க எல்லாருமே உங்க வாழ்க்கையில் ஆசைப்படுற எல்லா விஷயங்களும் ஜெயமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அந்த ஜெயராஜ் அவர்களுக்கு அந்த இது போடும் போது அவர் ரொம்ப தயங்கினாரு. அது வந்து நிச்சயம் வந்து அதை தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மைதான். ஒரு நிர்வாகம் வரும்போது பல பேருடைய உழைப்பு இருக்கு, அதுல வந்து பிரச்சனையே இல்லை. சினிமாவை பொறுத்தவரை டைரக்டர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லாரும், அதாவது படம் வந்து வெற்றி அடைஞ்சா கேமரா சூப்பர், மியூசிக் சூப்பர், எடிட்டிங் சூப்பர்னு பேசுவாங்க. தோல்வி அடைஞ்சா டைரக்டர் வந்து என்னடா படம் எடுத்திருக்கான்னு திட்டுவாங்க. அதாவது வெற்றி அடைஞ்ச கேமரா நல்லா பண்ணிட்டாரு, இவர் என்ன கதை முக்கியம் கிடையாது அப்படிம்பாங்க. அதே மாதிரி இத்தனை உறுப்பினர்கள் ஒரு தவறுன்னு வரும்போது ஒரே சொல்ல பார்த்தீங்கன்னா அப்புறம் பேச வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. அப்ப அவரை தான் குற்றம் சாட்டுவாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த கத்தி மேல் நிக்கிற மாதிரியான பொறுப்பு அவரிடம் தான் இருக்கு. அதனால அந்த பரிசை பெறுவதற்கு அவர் தகுதியானவர் தான். அவர் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை இத்தனை பேர் சேர்ந்து நீங்க செஞ்சுட்டீங்களோ அது வந்து பெரிய விஷயம். எனக்கு தகவல் சொல்லியிருந்தா நானும் ஒரு பங்களிப்பா நினைஞ்சிருப்பேன். அடுத்த மாதிரி இதெல்லாம் செய்யும் போது என்னையும் நீங்க சேர்த்துக்கோங்க. என்னுடைய பங்களிப்பும் நிச்சயம் இருக்கும். சோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல உயரங்கள் அடையிறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.